சின்னமனூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை நடத்தினார்கள். கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாகசாலையில் 4 கால பூஜைகள், மங்கள வாத்தியம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சேவித்தல், விஸ்வசேனர் பூஜை, வர்ண கலச பூஜை, வாஸ்து ஹோமம், குடும்ப அலங்காரம், துவாரபாலகர் பூஜை, ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது. அதையடுத்து இன்று கடம் புறப்பாடாகி கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியார்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை தெளித்தார்கள். கும்பாபிஷேகத்திற்கு கம்பம், குச்சனூர், சின்னமனூர், உத்தமபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏராளமாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வை திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.